உங்களுடைய விஷயத்த ஒரு பிக்கா வச்சுக்கணும். இந்த மாதம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்க காணும். ஒரு மாசம் நமக்கு 5 லட்சமா 10 லட்சமா 1 கோடி ரூபாயா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கூட்டணி இயக்கங்களும் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் தான். அப்ப முதல் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்முடைய நிறுவனம் அருமையான இந்த வாய்ப்பை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டு 4 வருஷம் ஆச்சு. இந்த 4 வருடத்துல உங்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம், அப்ப என்ன செய்யலாம், உங்களால் என்ன செய்ய முடியும், அப்ப அதுக்கு என்னென்ன செஞ்சிருக்காரு ஒரு ஆக்டிவ் இன்கம் கொடுத்துருக்கோம், பாசிவ் இன்கம். இந்த ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிறதுனா நேரடியாக நம்ம வருமானம் சம்பாதிப்போம். ரெண்டாவது பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது ஒரு அணி மூலமாக நம்ம அணியை உருவாக்குறது. அப்ப ஒவ்வொரு கோல்டனியுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயக்குநர்களை உற்பத்தி பண்ணுவது. ஒரு இயக்குனர் வேலை என்ன? ஆரம்ப உற்பத்தி பண்ணுவது. ஒரு ஆரம்ப வேலை என்ன? ஒரு மேனேஜர் உற்பத்தி பண்ணுவது. ஒரு மேனேஜர் வேலை என்பது எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர். அப்ப ஒன் பை ஒன்னா விடுதலாக வந்துட்டே இருக்கும். அப்ப இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி ஏர்ன் பண்ணிக்கலாம், வீக்லி ஏர்ன் பண்ணிக்கலாம், மாசம் ஏர்ன் பண்ணிக்கலாம், வருஷம் ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்ப மாதம் நேரடியாக நம்ம ப்ராஜெக்ட் மூலமாக ஒரு பிளாட் விற்றா எவ்வளவு கமிஷனுங்கிறத நீங்க ஒர்க் பண்ணணும். ஒரு கோல்டன் ஏக்கு ஒர்க் பண்ணணும். என்னென்ன ஆஃபர் கிடைக்குது, கோல்டு டேட்டா கிடைக்குது, எவ்வளவு ஃபீல் கிடைக்குது, எவ்வளவு கமிஷன் கிடைக்குது, அதை ஒர்க் பண்ணணும். அதே ஒரு அணி மூலமாக நீங்க பார்க்கணும். தினந்தோறும் ஒரு லீடர் அப்பாயின்ட் பண்ணியாச்சுன்னா 365 லீடர் ஆயிரும். வாரம் நீங்க ஒரு லீடர் ஒரே ஒரு ஆரம்ப அப்பாயின்ட் பண்ணியாச்சுன்னா நீங்க ஒரு வருஷத்துக்கு 52 லீடர். அப்ப 4 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 200 லீடர் ஆயிடும். ஒரு மேனேஜர் அப்படிங்கிறவரு டெய்லி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜரை அப்பாயின்ட் பண்ணிக்கலாம். இதுல நீங்க எல்லாருமே ஒரு தொழில் அடிஷனலா வச்சிருக்கோம். ஃபுல் டைம் பண்றவங்க, பார்ட் டைம் ரெடியா இருக்கும். இந்த ஃபுல் டைம் பண்றதா கோல்டன் இயக்கணும் ஒர்க் பண்றாங்க. மற்ற எல்லாருமே ஒரு இன்கம்மை நீங்க சோர்ஸ் அரேஞ்ச் வச்சிருக்கீங்க. மாசம் 20,000 30,000 ரூபாய் நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க. உங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த தொழில் பண்றதுக்கு முதல் விஷயம் 18 வயசு ஆனா போதும். முதல்ல புரிஞ்சுக்கிறீங்க. புதுசா வந்தவங்க மீண்டும் சொல்றேன். இரண்டாவது விஷயம், இந்த தொழிலுக்காக பார்ட் டைம் வேலை பார்க்குறவங்க ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்குங்க.